மினி சாக்கோலாவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு 50 கிராம் பவுடர் பண்ண சுகர், அதுக்கப்புறம் 20 கிராம் மெல்ட் பண்ண பட்டர், அதுக்கப்புறம் அரை கிளாஸ் பால் ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். 100 கிராம் மைதா, 50 கிராம் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு கேக் செய்கிற மாதிரி ரொம்ப கட்டியான பதத்தில் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் இன்றைக்கி டெய்ரி மில்க் சாக்லேட் தான் எடுத்துருக்கிறேன் கேக்குக்கு நடுவில் வைக்கிறதுக்கு. ஒரு குழிப்பணியார சட்டியில் இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மாவு ஊற்றிட்டு நடுவில் சாக்லேட் வச்சுட்டு அதுக்கு மேலே மாவு வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. அடுத்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான சாக்கோலாவா கேக் ரெடி ஆயிரும் நம்மளுக்கு. அதுக்கு மேலே பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகரை இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சாக்லேட் நடுவில் நிறைய வைக்கல, அதனால எனக்கு கம்மியாக தான் மெல்ட் ஆயிருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். கண்டிப்பாக இந்த மினி கேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.